सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरून् अधिगतार्थांश्च निरन्तरमहं भजे। श्रुतिप्रमाणनिरूपणम् एवं लिङ्गवाक्ययोः च निरूपणं जातम्। अंगताबोधकप्रमाणानि 6 श्रुतिलिङ्गवाक्यप्रकरणस्थानसमाख्याभेदेन इति अस्माभिः आरब्धं। तत्र श्रुतेः निरूपणं लिङ्गस्य वाक्यस्य च निरूपणं समाप्तम्। इदानीं प्रकरणस्थानसमाख्याः इति त्रयाणां प्रमाणानां निरूपणं कर्तव्यम्। तत्र प्रकरणं नाम परस्पराकाङ्क्षा इति आरभ्यते। प्रकरणं नाम परस्पराकाङ्क्षा। यथा दर्शपूर्णमासाभ्यां स्वर्गकामो यजेत इत्यत्र दर्शपूर्णमासाभ्यां स्वर्गापूर्वं कुर्यात् इत्युक्ते भवत्याकाङ्क्षा कथमाभ्यां स्वर्गापूर्वं कर्तव्यम् इति। तथा फलवदाग्नेयादिसन्निधौ समिधो यजति तनूनपातं यजति आज्यभागौ यजति इत्यादिभिः प्रयाजादयः फलरहिताः श्रुताः तेषां स्ववाक्येषु फल अश्रवणात् भवति प्रयोजनाकाङ्क्षा किमेतेषां प्रयोजनमिति। ततश्च प्रयाजादीनां प्रयोजनाकाङ्क्षायां दर्शपूर्णमासयोश्च कथं भावाकाङ्क्षायां परस्पराकाङ्क्षालक्षणेन प्रकरणेन प्रयाजादीनां सर्वेषां दर्शपूर्णमासाङ्गत्वं निश्चीयते इति प्रकरणनिरूपणम् एतावदस्ति। परस्पराकाङ्क्षा इति प्रकरणस्य स्वरूपं। प्रकरणं नाम परस्पराकाङ्क्षा। सामान्यतः लोकभाषया न சொல்லலாம், नष्टाश्वदग्धरथन्यायः சொல்லலாம்। दग्धरथन्यायः इति वक्तुं शक्यते। किमिति पश्यतु, द्वौ राजानौ मिलित्वा युद्धं कुरुतः इति चिन्तयतु। मिलित्वा नाम एकस्यां कक्षायां 2 ராஜாக்கள் ஒரு கோஷ்டியில் இருந்துட்டு யுத்தம் பண்ணுறா. வேறு ஏதோ இன்னொரு ராஜாவை எதிர்த்துன்னு வச்சுப்போம். இப்போது யுத்தத்தில் ஒரு ராஜாவுக்கு அஸ்வாக நஷ்டாக, இன்னொரு ராஜாவுக்கு ரதா தக்தாக. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, தக்தரதனுடைய அஸ்வங்களையும் நஷ்டாஸ்வனுடைய ரதத்தையும் சேர்த்து போட்டுண்டு பரஸ்பராகாங்ஷா, அதாவது இவனுக்கு ரதாகாங்ஷா இருக்குது, தேர் இல்லையே உடஞ்சிடுதே எரிஞ்சிடுதேன்னு, இன்னொருத்தனுக்கு குதிரை செத்துடுதேன்னு ஒரு ஆகாங்ஷை இருக்குது. இப்போ இந்த 2 ஆகாங்ஷையும் சேர்த்து வச்சு போகிற மாதிரி பிரகரணம் அப்படி தான் வேலை செய்யும். எப்படி தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்காமோ யஜேதான்னு விதிவாக்கியம் இல்லையா? அப்போ இந்த விதிவாக்கியத்தை கேட்டால் ஒரு ஆகாங்ஷை வரும். இந்த விதிவாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? தர்ஷபூர்ண மாச யாகங்களால் ஸ்வர்க்கத்தை சம்பாதிச்சுக்க வேண்டியது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஸ்வர்க்கம் பாவயேத் இல்லையா? தர்ஷபூர்ண மாசாபியாம் ஸ்வர்க்கம் பாவயேத்னா தர்ஷபூர்ண மாச யாகங்களை கொண்டு ஸ்வர்க்கத்தை உண்டு பண்ணணும், ஸ்வர்க்கத்தை சம்பாதிச்சுக்கணும். அப்போது ஒரு ஆகாங்ஷை வரும். எப்படி தர்ஷபூர்ண மாசத்தை வச்சு, இது ஒரு ஆகாங்ஷை தானே, கதம் தர்ஷபூர்ண மாசாபியாம் ஸ்வர்காபூர்வம் குறி. அப்புறம் தர்ஷ சப்தத்துக்கும் பூர்ணமாச சப்தத்துக்கும் யாகங்கள் அர்த்தம். அது வித்வத் வாக்கியத்தை வச்சு எப்படி தர்ஷ சப்தத்தினால 3 யாகங்கள் சொல்லப்படுறது, பூர்ணமாச சப்தத்தினால 3 யாகங்கள் சொல்லப்படுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போது தர்ஷ சப்தத்தினாலேயும் பூர்ணமாச சப்தத்தினாலேயும் சொல்லப்படக்கூடிய யாகங்கள் 6. தர்ஷ சப்தேன பூர்ணமாச சப்தேனச்ச ये उच्यन्ते यागाः अथवा यानि कर्माणि उच्यन्ते तानि 6 कर्माणि वर्तन्ते. ते 6 यागाः वर्तन्ते. तेषां सर्वेषां फलसम्बन्धः ज्ञातः. ஏன்னா தர்ஷ சப்தத்திற்கும் பூர்ணமாச சப்தத்தினாலேயும் என்ன யாகங்கள் சொல்கிறோமோ, தர்ஷ சப்தேன பூர்ணமாச சப்தேன च यान् यागान् वयं वदामः तेषां स्वर्गकामो यजेत इत्यत्र स्वर्गः फलम् इति ज्ञायते. तत्सन्निधौ नाम तस्मिन् प्रकरणे इत्युक्तौ फलसहितयागसमीपे केचन यागाः फलरहिताः श्रूयन्ते. சில யாகங்கள் பலன் என்னன்னு தெரியல, ஆனால் யாகங்கள் விதிக்கப்படுறது. எப்படி சமிதோ யஜதி தனூனபாதம் யஜதி, இது மாதிரி வாக்கியங்களால் சில யாகங்கள் விதிக்கப்படுறது.
இது பிரயாஜ அனுயாஜ ஆஜ்யபாகாதி யாகங்கள். பிரயாஜ யாகன்னு ஒன்று, அனுயாஜன்னு ஒரு யாகா, ஆஜ்யபாகான்னு ஒரு யாகா. சரியா? தனுனை பார்த்துங்கிறதும் பிரயாஜ யாகம்தான், ரெண்டாவது பிரயாஜ யாகா. சரியா? இப்போ இந்த யாகங்களுக்கெல்லாம் ஒரு ஆகாங்ஷை இருக்கும். கிம் பலம் அஸ்ய? தர்ஷபூர்ணமாச சப்தத்தினால சொல்லப்படுற 6 யாகங்களுக்கு என்ன இருக்குது? பலன் என்னன்னு தெரியும், எப்படின்னு தெரியல. கதம் பாவாகாங்ஷா இருக்குது. கிம் பாவையேத்னு தெரியும், கதம் பாவையேத்னு ஆகாங்ஷா இருக்குது. பிரயாஜாதி யாகங்களுக்கு கிம் பாவையேத்னு பாவியாகாங்ஷையும் இருக்குது. இப்படி பரஸ்பரம் தரிசபூர்ண மாசத்துக்கு கதம் பாவாகாங்ஷா, பிரயாஜ யாகங்களுக்கு பாவியாகாங்ஷா, இது ரெண்டுத்தையும் பூர்த்தி பண்ணும் விதமாக द्वयोः आकाङ्क्षयोः पूरणार्थं किं क्रियते? प्रयाजादयः यागाः दर्शपूर्णमासयागानाम् अङ्गम् इति निश्चयः क्रियते. अङ्गाङ्गिभावनिर्णयः क्रियते. फलवत्सन्निधौ अफलं तदङ्गम् इति एकः न्यायः. फलवत् के दर्शपूर्णमासयागाः, तस्य सन्निधौ यत् अफलम् अस्ति तद् अङ्गं भवति, प्रकरणेन अङ्गं भवति. इदानीं पश्यतु, பிரயாஜாதீனாம் பாவியாகாங்ஷா சாந்தாவா இப்படி சொன்னால், இந்த மாதிரி பண்ணுறதுனால, அதாவது பிரயாஜ யாகங்களால் தரிசபூர்ண மாசோபகாரம் பாவையேத்னு அங்கே பண்ணணும். அதாவது கிம் பாவையேத்னா இதுக்கு ஆகாங்ஷா இருந்தது இல்லையா பிரயாஜ யாகங்களுக்கு. அப்போ தரிசபூர்ண மாசோபகாரம் பாவையேத்துன்னு சொல்லிடணும். அப்போ பாவியாகாங்ஷா இதுக்கு சாந்தமாகிடுது. அதுக்கு கதம் பாவாகாங்ஷா சாந்தமாச்சா? கதம் தர்ஷபூர்ணமாசாபியாம்னு ஆகாங்ஷை வந்தது, ஸ்வர்க்கம் பாவையேத்னு. பிரயாஜாதிபிஹி உபகிருத்திய தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்க்கம் சாதயேத். அப்போ பிரயாஜாதிபிஹி உபகிருத்தியன்னு சொன்னதுனால கதம் பாவாகாங்ஷா அதுக்கு சாந்தமாகுது. தர்ஷபூர்ணமாச உபகாரா இதுக்கு சாத்தியம். தர்ஷபூர்ணமாச பிரயாஜாதிபிஹி உபகிருத்தியன்னு அதுக்கு இதி கர்த்தவியதாகாங்ஷா, எதுக்கு? பிரதானத்துக்கு. இப்படியாக பரஸ்பர ஆகாங்ஷா பூரணம் பண்ணி இது பண்ணலாம். சரியா? அதுதான் இங்கே சொல்கிறான். ததா யதா தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்ககாமோ யஜேத இத்யத்ர தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்காபூர்வம் குர்யாத் இத்யுக்தே भवत्याकांक्षा कथम आभ्याम स्वर्गापूर्वं कर्तव्यम. आभ्याम नाम दर्शपूर्णमासाभ्याम. तथा फलवद आग्नेयादि सन्निधौ समिधो यजति तनोनपातं यजति. आग्नेयादि सन्निधौ न आग्नेयादि न दर्शपूर्णमास सन्निधौ न अर्थम. आग्नेयः दर्श शब्देन उच्यते ल. समिधो यजति तनोनपातं यजति आद्यभागो यजति इत्यादिभिः वाक्यैः अर्थम. பிரயாஜாதயா பலரஹிதாக ஸ்ருதாக, பலன் இல்லாத, பலன் சொல்லப்படாத பிரயாஜாதி யாகங்கள் தெரியறது. ஒரே ஒரு நிமிஷம், பிரின்சிபால் சார் ஃபோன் பண்ணுறார். சார் நமஸ்காரம் சார். இதோ வரேன் சார். டிஜிட்டலில் இருக்கு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? तथा फलवद आग्नेयादि सन्निधौ समिधो यजति तनूनपातं यजति आज्यभागौ यजति इत्यादिभिः प्रयाजादयः फलरहिताः श्रुताः. तेषां स्ववाक्येषु फल अश्रवणात् एनाच्चु चार्ज ஏறுது, இங்கே எரியுறது. வருமே, ஏறுறது இங்கே லைட்டு தெரியுறது எனக்கு. தேஷாம் ஸ்வவாக்கியேஷு ஃபல அஸ்ரவணாத். என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 30 இருக்குன்னா போட்டு பார்ப்போம். மிஞ்சி போனால் என்ன ஆஃப் ஆக போகிறது, அவ்வளோதானே. தேஷாம் ஸ்வவாக்கியேஷு ஃபல அஸ்ரவணாத் பவதி பிரயோஜனாகாங்ஷா கிமேதேஷாம் பிரயோஜனம் இதி. का किं भावयेत्न आकांक्षा. ततश्च प्रयाजादीनां प्रयोजनाकांक्षायां दर्शपूर्णमासयोश्च कथं भावाकांक्षायां सत्याम् इति आकांक्षाद्वयं वर्तते. परस्पराकांक्षालक्षणेन प्रकरणेन
परस्पराकाङ्क्षा इत्येव प्रकरणस्य लक्षणं स्वरूपं परस्पराकाङ्क्षाख्येन प्रकरणेन इत्यर्थः प्रयाजादीनां सर्वेषां दर्शपूर्णमासाङ्गत्वं निश्चीयते अडिता नष्टाश्वदग्धरसन्यायेन कथं प्रकरणम् अङ्गत्वं ज्ञापयति इति अस्माभिः पठितं स्थानं नाम सन्निधिः सन्निधिना பக்கத்தில் இருக்கிறது அவ்வளோதான் ஸ்தானம் ஸ்தானேன அங்கத்துவம் நிர்ணயते यथा सान्नाय्यपात्रसन्निधौ शुन्धध्वम् इति मन्त्रस्य पाठात् सन्निधानात् सान्नाय्यपात्रप्रोक्षणाङ्गत्वं सान्नाय्यपात्रसन्निधौ इति अस्ति पात्रसन्निधौ न पात्रस्य समीपे न अर्थம் இல்லை அந்த சான்னாய பாத்திரங்களை விதிக்கிற விதிகளுக்கு பக்கத்தில் சான்னாய பாத்திரம்னு ஒன்று சான்னாயம்னா என்ன ததி பயசி அந்த ததி பாத்திரம் பயோகா அதுக்கான பாத்திரம் இது ரெண்டுத்தையும் விதிக்கக்கூடிய வாக்கியத்துக்கு சமீபத்தில் ஒரு மந்திரா இருக்குது என்னது சுந்தத்வன் தெய்வியாய கர்மணேன்னு இருக்குது வேதத்தில் இருக்குது அந்த மந்திரம் எதுக்கு அங்கம் சுந்தத்வம்னா மந்திரத்தோட லிங்கத்தை பார்த்தா சோதன மந்திரம்னு தெரியுது சோதன மந்திரம்னா தூய்மைப்படுத்துறது கசிய சோதனம் சான்னாய பாத்திர சந்நிதோ அஸ்தி கில மந்திரா அதனால் சான்னாய பாத்திர சோதனத்துக்கு அயம் மந்திரா அங்கம் அப்படின்னு தீர்மானம் பண்ணணும் சுந்தத்வம் இது மந்திரஸ்ய பாட்டாத் சன்னிதானாத் சான்னாய பாத்திர புரோக்ஷணாங்கத்வம் இது ஸ்தானம் அப்புறம் சமாக்கியா சம்ஞா ஆறாவது பிரமாணம் அங்கதா போதக பிரமாணத்தில் கடைசி சமாக்கியா சம்ஞா பேரை வச்சா அங்காங்கி பாவ நிர்ணயம் வரும் எப்படி யதா அத்வர்யுகாண்ட பிரதிபாதித்தே கர்மஜாத்தேனா கர்மசமூகேன்னு அர்த்தம் அத்வர்யுகாண்டம் அப்படின்னு ஒரு வேத பாகத்துக்கு பேர் அதில் என்னென்னலாம் கர்மாக்கள் விதிக்கப்பட்டதோ அதுக்கு என்ன ஆத்வர்ய யார் இதுக்கு அங்கம் இந்த கர்மாக்களில் கர்த்திருத்வேன அங்கம்னு சொல்லுவாள் அத்வர்யு உத்காதா இந்த மாதிரிலாம் ரித்விக்கள் இருப்பா இல்லையா ஹோதா இந்த ரித்விக்களில் எஜமானகாவும் ஒரு யாஜமானம் அப்படிங்கிற கர்மாக்கள் அவன் பண்ணணும் இல்லையா இப்போ யார் இதுக்கு அங்கம் அப்படின்னு கர்த்திருத்வேன அங்கம்னு சங்கா வந்தால் அத்வர்யு காண்டா அப்படின்னு அந்த பேரை கொண்ட வேதபாகத்தில் அத்வர்யு காண்டம் இது நாம்னா பிரசித்தே வேதபாகே एतानि कर्माणि विधीयन्ते इति कृत्वा अध्वर्युः अस्य कर्तृत्वेन अङ्गम् इति निर्णयः भवति पश्य आध्वर्यव समाख्यावशात् अध्वर्योः कर्तृत्वेन अङ्गत्वं जातं तथा ऐन्द्राग्नमेकादशकपालन्निर्वपेत् प्रजाकामः एकं विधिवाक्यम् ऐन्द्राग्नमेकादशकपालं निर्वपेत् प्रजाकामः प्रजाख्यफलार्थं कश्चन यागः काम्येष्टिः इति उच्यते किञ्चित् काञ्चन कामनामुद्दिश्य इष्टिः विधीयते काम्येष्टिः इति तस्य नाम इत्यादिषु काम्येष्टि समाख्यातेषु काम्येष्टिः इति एतासाम् इष्टीनां नाम ऐन्द्राग्नमेकादशकपालन्निर्वपेत् प्रजाकामः एवं रीत्या अन्यान्यकामः इति क्रमेण यागाः विधीयन्ते ग्रामकामः पशुकामः एवं रीत्या बहवः यागाः भूतिकामः एवं रीत्या यागाः भवन्ति काम्येष्टिसमाख्याः काम्येष्टिः इति एकैकस्याः इष्टेः नाम तत्र काम्येष्टियाज्यानुवाक्याकाण्डमिति कश्चन वेदभागः वर्तते तत्र याज्या पुरोनुवाक्या याज्या इति मन्त्राः पठ्यन्ते तर्हि काम्येष्टि इति इष्टीनां संज्ञा याज्यानुवाक्यानामपि काम्येष्टियाज्यानुवाक्याः इति संज्ञा नाम वर्तते तर्हि एते मन्त्राः तत्र तत्तद्देवताक इष्टौ अङ्गं भवन्ति उभावामिन्द्राग्नि आहुवध्या उभाराधसः इति ऋक् आरभ्यते पुरोनुवाक्या वा याज्या वा भवति तर्हि इन्द्राग्नि इति अस्ति इन्द्राग्निदेवताक यागे अयं मन्त्रः अङ्गमिति ज्ञायते कुत्र ऐन्द्राग्नमेकादशकपालम् ऐन्द्राग्नमिति अस्ति खलु इन्द्रः अग्निः च देवता तत्र अयं मन्त्रः अङ्गमिति समाख्याबलात् अङ्गाङ्गिभावनिर्णयः जायते अङ्गाङ्गिभावनिर्णयः समाख्या इत्युक्तौ मन्त्राणां काम्येष्टि याज्यानुवाक्या इति नाम इष्टीनां काम्येष्टयः इत्येव नाम तर्हि तत्
समाख्याबलात् नामवशात् एते मन्त्राः तत्र तत्र इष्टिषु अङ्गत्वं प्राप्नुवन्ति इति निर्णयः क्रियते। उभावामिन्द्राग्नि इत्यादीनां याज्यानुवाक्यत्वेन विनियोगः। विनियोगो नाम अङ्गत्वेन अन्वयः जातम्। इतः परं श्रुत्यादीनाम् एकत्र समावेशे इति एकः ग्रन्थः आरभ्यते। षण्णाम् अङ्गताबोधकप्रमाणानां मध्ये परस्परं विरोधः अस्ति चेत्, मया ह्यः उक्तं किल, विरोधः अस्ति चेत् कथं निर्णयः कर्तव्यः इति अत्र आरभ्य अस्माभिः पठनीयं। तद् श्वस्तनपाठे वा अग्रिमपाठे वयं पश्यामः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरून् अधिगतार्थांश्च निरन्तरमहं भजे।